வாங்க வாங்க. சாப்பிட்டு கீழ வரீங்க. வாங்க. வணக்கம். உள்ள வாங்க உள்ள வாங்க. உள்ள கூட்டிட்டு போ. பெரியப்பா வாங்க. இல்ல சரியா வந்தோம் வாங்க. பரவாயில்ல வாங்க. உள்ள வணக்கம். நல்லா இருக்கியா பாட்டி? வாங்க வாங்க. வாங்க வாங்க. ஏங்க விடுங்க. தங்கச்சி வீட்ல இருக்கு. கண்ணாடிய ஒழுங்கா போடு. பொண்ண கட்ட போற அந்த நெஞ்சு முடிய புடுங்கற நாத்து தாங்க முடியல. ஏய் வெளிய வாடா. முக்கியலடா. நாங்களே முக்கிக்கிட்டு இருக்க. என்ன நுழையிற? என்னடா ரேஷன் கடையில சீனிக்கு நிக்கிற மாதிரி என்னடா ஆச்சு? யாரோ உள்ள போயிட்டு கதவை திறக்க மாட்டேங்கறாங்க. இவனா இருந்தா என்னடா? இவனே வந்தான வாயை சேர்த்து உரே குத்துமா. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. அந்த கர்மத்தை கழிச்சு விடுறதுக்கு 1.5 மணி நேரம் என்ன? ராத்திரி எவன்டா என்ன ரயில்ல தூங்க விட்டீங்க? அதனால செத்த நேரம் அசன் தூங்கிட்டேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இடமா அது பேசாத. இப்ப என்னடா கடுப்புச்சு? 2 பேரா உள்ள போய் ஜோலிய முடிங்க. 2 பேரா? ஒரு குழியில எப்படியா 2 பேர் போறது? ஊர்ல புள்ளகாட்ல கூடி உட்கார்ந்து நார் அடிச்சது தெரியாதா எங்களுக்கு? எங்கத மட்டும் டேய். அண்ணா முடியல தடுக்காதீங்க. அது இருக்கட்டும்டா. ஆமா உன்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பாம்பே வந்தவன அண்ணனுக்கு ஒரு ரூம் போட சொல்லி சகலட்ட சொல்றான்னு சொன்னல. சொன்னியா நீ? சொல்றதுக்கு முன்னால தம்பி தம்பி அண்ணன் தங்கிறதுக்கு நீங்க எங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க சொன்னாரு. ஏன் அது அவர் கேட்க மாட்டாராமா? இல்ல அவர் மேல நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா? அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துட கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு. என்னடா? என்ன நோடடா? கக்குசுக்கு போக முடியாம நானு. இல்ல கூப்பிட்டது நான் தான். ஓ நீங்களா? என்கிட்ட சொன்னா நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? வாங்க. வாடா. ரூம் கடச்சவனே நீ கக்குசுக்கு போற போ. ஊர்ல அத பத்தி ஆசை கடுப்புல நீ உனக்கு கக்குசா முக்கியம். கொல்ல பண்ணி உன்னை. நல்லா வசதியா பண்ணுங்க. என்ன பண்ணுங்க. என்னடா இவங்க கிட்ட குடி வந்திருக்கியா? தலைக்கு வச்சுங்க. இங்க எதுக்குடா கூட்டி வந்திருக்கியா? என்ன? அவ்வளவுதான். அவ்வளவு கொஞ்சம் ஆட விட்டு. சகல வாங்க. ரூம் ரெடி பண்ணிட்டோம்ல? உங்களுக்கு தான். என்ன? நல்லா சௌரியமா படுத்துங்க. இங்க இங்க படுக்கவா? கொஞ்சம் முடக்கிதான். என்னப்பா சகல விளையாடுறியா? ரூம்ப போறேன்னு சொல்லிட்டு இங்க படுக்க சொல்ற? இவங்க யார் தெரியுமில்ல? மோசமானவங்க. இவனுங்களை நம்பி எவனாச்சும் கூட படுத்தான் சீரழிஞ்சு சின்ன பணமாயிருவான். தெரியுமா உனக்கு? சகலனா என்ன தெரியுமா உனக்கு? சகலனா அக்கா தங்கச்சியை கட்டினவங்களை பிறந்தா சகல. ஆமா என்ன ஓ என் பொண்டாட்டி குடிச்ச எச்சி பாலை குடிச்சதான் ஓம் பொண்டாட்டி. அவளை கட்டின உனக்கு அந்த குசு முடிஞ்சா எனக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும்? உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான மைலுக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கேன். மரியாதை ரூம் போட்டு கூட சொல்லிவிட்டேன். ஆமா இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா 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 ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. இதே நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல நான் இங்க தானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன். மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சுக்கிற நீ? இப்ப மூடிட்டிங்க படுறான் கொய்யால. கக்கூச நார் அடிச்சிட்டு சவுண்டா விடுற. ஏய் சகலைக்கு பிரியாணி ரெடி பண்ணு. இப்ப அது போலாமா? கொய்யால அடங்க மாப்ள தூக்கம் வருது. சாப்பிரே எங்க கூட்டி போற? என்னடா இங்க நிறுத்துற? இந்த பக்கல தானே. ஆமாண்ணே. தேவத பணத்தெல்லாம் கொடுத்து கருப்பின்ட்டானே. கைகுறா டேய் நீ சொன்ன பத்தியா பாம்பேல கருப்பா இருக்க பள்ளியில பூரா 5 நாளைக்கு வச்சு அழகு பாப்பாளுன்னு அந்த ஒரே மேட்சுக்காக 5 வட்டிக்கு ராக்கெட் வட்டிக்கு பொண்டாடி தெரியாம பிள்ளைக்கு தெரியாம குழந்தையா தெரியாம சகலை தெரியாம மாமனார் தெரியாம போராடி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. அவசரம் இல்லாம ஆனந்தமா இருக்கணும். இந்த ஊரை விட்டு போனவன இந்த பம்பாய சாகர வரைக்கும் ஆனந்தத்தை நீங்க மறக்கவே மாட்டீங்க. நல்லதா பார்த்து பறக்கிறேன். ஓஹோய் என்ன நீயும் கூடயே வர்ற? அண்ணனுக்கு ஒத்தாசைக்கு. ஒத்தாசையா? இங்க பாரு அண்ணனுக்கு இந்த மாதிரி இடத்துல அண்ணன் தாண்டா ஒத்தாசை. ஓ ஒத்தாசைலாம் தேவையில்ல. வெளியேற மொட்டை. அண்ணன் கொஞ்ச நேரம் ஓரமா உட்காந்து பாத்துட்டு போயிருந்தே. பாக்குறியா? உள்ள என்ன பொருள் காட்சி நடக்குது? ஒரே குத்து கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு கண்ணு முழி பூரா வெளியே வந்துடும். போடா வெளியே. போங்கறல வெளியே. ஏன் பீலிங்கி? ஏன்டா பீலிங்கி? அண்ணன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம். போ. சரி போ. அழப்படாது. வேடிக்கை பார்த்தாவது வேதனை தீர்த்துக்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானே. உள்ள போற காரியம் உருப்படாது. போடா. மெத்தைய பார்க்கலான்னு ஒத்தையில விட்டானே. பூராமே தப்பு தப்பா இருக்கு. ஐயோ எல்லாமே உள்ள டபுளா இருக்குடா. ஐயோ சிங்கிளுக்கு தானே காத்து விட்ட டபுள்ல சந்தோஷம் தானே. அந்த டபுள்டா நான் சொல்றது வேற டபுள்.
அண்ணே என்னன்னு சொல்றீங்க? हाय राजू क्यों बाहर आए क्यों बाहर आए हाँ मैं बच्ची नहीं हूँ क्या மரியாதை 5000 வாங்கிரு. 5000 வாங்குடா. அண்ணே இது புதுவிதமான ரகம்ண்ணே. காசு திருப்பி தர மாட்டாங்கண்ணே. எந்த ரகமும் எனக்கு தேவையில்ல. நான் சொன்ன ரகங்கடா. 5000 வாங்குடா முதல்ல. 5000 வாபஸ் दे दो. कौन सा 5000 5000 किसने दिया मुझे 5000 तू तो मेरे पास 5000 तो नहीं दिया ना क्यों झूठ बोल रहे हैं ऐसे ए ईना मीना रीना वीना आवा ஐயோ ஏகப்பட்ட டபுள்ஸ்ண்ணே. ஐயோ பூராமே அவங்களா தாண்டா இருக்காங்க. என்னடா கும்மி அடிக்கிறாங்க? बहनों ये आदमी 3 दिन यहाँ रहे थे और सबको अटेंड किए थे 50,000 देना है 50,000 என்னடா சொல்றான்? இந்தி மறந்துருச்சுண்ணே. சொல்றியா தமிழ். டேய் நம்ம ஊரு. பேசுங்க, எப்பா இந்த பாட்டி என்னப்பா சொல்லுப்பா. நாளா இங்க தங்கி எல்லாரையும் அட்டென்ட் பண்ணதுக்கு 50,000 கொடுத்துட்டு போ சொல்றா 3 நாளா கண்ணாடி வா முன்னாடி. டேய் இங்க பாருடா, இந்த வீட்ல வேலைக்காரியே பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி செப்ப செப்ப செப்பன்னு கும்முன்னு இருந்தா நம்ம எப்படா கம்முன்னு இருக்க முடியா? ஆமா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன். முத மாதிரி மிஸ் ஆகாத. இன்னைக்கு மிஸ் ஆகாது. ஒண்ணு செய்யி, என் சகல ஊருக்கு பரப்பிட்டான். அவங்கிட்ட நான் கேட்டேன்னு ஒரு அமௌண்ட் சரிண்ணே. கேக்குறேண்ணே. ஐஷோ தம்பி 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 வணக்கம். என்ன? எங்க அண்ணன் உங்க சகல உங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் கேட்டாரு. ஓ இந்தாங்க என்ன தம்பி இது? அமௌண்ட். அமௌண்டா? ஆமா இதுவும் அமௌண்ட் தானே. மண்டைய பொளந்து உன்னை அடக்கம் பண்ண அமௌண்ட் இருக்காது. பெருசா கேள்றா. அண்ணன் பெருசா அமௌண்ட் கேக்குறாரு தம்பி. பெருசா தானே தரேன். இந்தாங்க எவ்வளவு இருக்கு சகல? டிக்கெட். உங்க டிக்கெட் ஏன்டா இது கொடுக்குறீங்க? உங்க டிக்கெட். என் டிக்கெட் நான் ஊருக்கு போறதுக்கு முன்னால வாங்கிக்கிறேன். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தான் தரேன். எது? இதுல 20 பேருக்கு டிக்கெட் இருக்கு. எனக்கு 10 மணிக்கு ஃப்ளைட்டு, உங்களுக்கு 8 மணிக்கு ட்ரெயின். 6 மணிக்கு நீங்க எல்லாம் கிளம்பினா தான் வண்டியை பிடிக்க முடியும். இந்தாங்க பிடிங்க போய் சேரு. ஏப்பா உன்னைய வழி அனுப்ப வந்தா நீ என்னப்பா எங்களை முதல்ல அனுப்பி வைக்கிற? மாமா என்னத்தா? நீங்க நம்ம ஊர்ல இல்லன்னா அந்த ஊரை யார் மதிப்பா? கொழுந்தியா குசும்புமாங்களா அதுதானா? செவனேன்னு நாங்க ஊர்ல இருந்தப்ப போன வாரம் போன போட்டு வாங்க மாமா பாம்பேல 2 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட்டு முழுங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்ப டைவ் அடிக்கிறா நீ. அது போன வாரம். நான் சொல்றது இந்த வாரம். பேசாத புள்ள நீ. பாம்பேல அங்கங்க குண்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நீங்க- போலீஸ் பாத்துக்கிறப்பா. இப்ப நீ தான் குண்டு போடுற. ஊர்ல இருந்து எதுக்கு கும்பலா கூட்டி வந்த நீ? நான் 2 நாள் ரூம் போட்டு தங்கி தான் போவேன். நீ 2 நாள் இங்க எதுக்கு தங்க போற எனக்கு தெரியும். அத்தை மாமா நீ கிளம்பிட்டய்யா. வழி அனுப்ப வந்தவன வழி அனுப்பி வைக்கிறது இந்த ஊர்ல தான்டா. கொழுந்த நாறு கொஞ்சம் அவன் தான் ஊருக்கு போய் சொல்லிட்டான்ல. போடி போ போடா முட்டை போ. லக்கேஜ் போடா. என்னது? ரத்தம் வந்த வேலையை முடிச்சிட்டானா? ஐயோ போஸ்ட்மார்டம் பண்றானா? நீனத்தான் வெற்றியா? அம்மா என்ன பண்றா? அம்மம்மா அம்மாக்கி அட பாவி காய்கறில கூட்டு வச்சுதான் பாத்திருக்கேன். ஆனா வேட்டு வச்சு இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஐயா ராசா என்ன? ஒரு 2 days ப்ரோக்ராம தள்ளி வைக்கப்படாதா? ஏன்? ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமைப்பா. அதனால சனி போன தனியா போறதுக்கு அடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கவலைப்படாத, நீ துணைக்கு போக மாட்ட. அதுக்கு இல்ல ஏப்பா பேசாம நீ பகல்ல சுடலாமே. ஏன் இருட்டுல சுட்டானா? இருட்டுல சுட்டா சைலண்டா இருக்குப்பா. நீ சொல்றது டம்முன்னு கேட்டுமில்ல. டம்முன்னு கேட்காது. சைலன்சர் மாட்டியிருக்கேன், சத்தம் வராது. சத்தம் வராதா? இப்ப நீ மரியாதையா வந்து ஜட்ஜ் ரூமுக்கு வெளியே காட்டு. நான் காட்டவா? பின்ன அவங்க தாத்தனா? ஏப்பா இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? நீ தாண்டா என் மேப்பு, என் மாப்பு. ஓ நான் தானா? விதி என் கூட வந்து அது வாசலுக்கு போற வழி. வாசல் இப்படி போ. உன் கூட சேர்ந்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க பாதையெல்லாம் மறந்து போச்சுப்பா. வா ஒரு குத்து மதிப்பா போவோம். ஐயோ ரொம்ப வாங்குதே. என்னது? சும்மா ஒரு கிரிப்புக்கு தாப்பா. எப்பா நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஜட்ஜோட ஜோலியை முடிச்சே ஆகணுமா? முருகா அப்படின்னா படிக்கட்டிதாப்பா. இந்த வழி அப்படியே மேல போனீங்கன்னா கடைசி ரொம்ப ஜட்ஜ் ரொம்ப. ஒரு நிமிஷப்பா, முதல் ரொம்ப மட்டும் தட்டிடாத. ஏன்? அவங்க அம்மா நல்ல மேக்கப்போட படுத்திருக்கோம்.
அத போய் தட்டிக்கிட்டு எழுப்பிட்டேன்னு வச்சுக்க, ஐயோ அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு மாட்டி விட்டுருப்பா. சரி, அப்ப நான் வர வரைக்கும் இங்கேயே நின்று முருகா முருகான்னு சொல்லிட்டே இரு. நானே சொல்லணுமா? ஐயோ ஐயோ முருகா ஞான பண்ணிதா. அச்சச்சோ, அத்த ராத்திரில ஔவையார் மாதிரி புலம்ப விட்டானே. ஜட்ஜையாவை கொள்றதுக்கு நீ ஒருத்த மட்டும் தானே வந்திருக்குன்னு நம்பி உன்னை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு குரூப்பே வந்திருக்குன்னு சொல்றது இல்லையா நீ? என்னடா உளர்ற? உளரலப்பா, ஒன்னே மாதிரியே துப்பாக்கி கூட ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். எங்க? அந்த வர பாரு, அந்த வர பாரு, அந்த வர பாரு, அந்த வர பாரு. ஐயோ, மாடியில் இல்லைங்க, என் மேல இருக்காங்க. நீ டிஸ்கனெக்ட் பண்ணு. நான் யாருன்னு பாத்துறேன். அவன இந்த பக்கம் திரும்ப. என்ன கரண்ட் வந்துருச்சு? யார் போட்டது சுச்சி? ஐயோ ஜட்ஜி, ஐயப்பா ஐயோ, நம்மளும் நடிச்சிட வேண்டியதா. என்னப்பா அங்க சத்தம்? என்னாச்சு? ஏய், ஏடற ஐஷு கனடால இருந்து ஃபோன் பண்ணா அங்கிள். சிக்னல் வீக்கா இருந்ததா. சிக்னல் எங்க கிடைக்கும்னு இப்படி போனை நீட்டிக்கிட்டே மாடி மேல வந்தேனா. அதுல இருந்து நான் சொல்றேனுங்க, இவங்க போனை நீட்டிட்டே வந்தது இல்லைங்க, என்ற கண்ணுக்கு கொலகார துப்பாக்கி நீட்டிட்டு வந்த மாதிரியே இருந்ததுங்க. மேல சொல்லுங்க. அப்ப இந்த துண்டை இப்படியே மேல போட்டு நிறுத்துங்க. கண்ணு தெரிஞ்சா கொலகார ஸ்ட்ராங் ஆயிருவான்னு நினைச்சனுங்க. அதுதானுங்க. சொல்லுங்க. அப்புறம் என்ன கட்டி பிடிச்சி. ஐயோ, இவங்களே இல்லைங்க, கொலகாரனை கட்டி பிடிக்கதான் நினைச்சு இவங்கள பிடிச்சிட்டனுங்க. மேலேங்க. அப்புறம் அந்த படிக்கட்டுல இருந்து 2 பேரும் மேலேயும் கீழேயும் உருண்டு சண்டை போட்டுக்கிட்டோம். லைட் போட்ட பிறகுதாங்க எனக்கு கன்னு போனாவோ அக்யூஸ்ட் அம்னியாவும் தெரிஞ்சதுங்க. ஆமா, ராத்திரி 12 மணிக்கு உனக்கு என்ன அப்படி போன் பேச வேண்டியிருக்கு? அதுவும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு. அடிக்கடி போன்ல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. செல்போனும் இன்டர்நெட்டும் நம்மள வளர்க்கறதுக்கு, கெடுக்கிறதுக்கு இல்ல. புரிஞ்சதா? போய் படு. வாங்க. ஆமா, நீ போங்க எவரிபடி. எவரிபடினா என்னயா? எல்லாரும் சேர்ந்து வந்துட்டேன்னு அர்த்தம்டா. அப்படியா? ஏய், ஐயா மேல வா. வந்துட்டேனுங்க. யாரு? ஓ இவனையா? மாட்னா. யாரோ நினைச்சு நீ தாரா பிடிச்சது தப்பு இல்ல. ஆனா இந்த நேரத்துல நீ எதுக்கு மாடிக்கு வந்த? பாயிண்ட பிடிக்கிறாரு. மாமா சொல்லிட்டுங்களா? என்ன என்கிட்ட கேக்குறியா? சொல்றா. மாமா தான் அனுப்புனாருங்க. எதுக்கு? அப்படி கேளுங்க. அது வந்து ஐயா குடிச்சிட்டு மிச்சம் வச்சுக்கிற வைன் பாட்டில் மாடி ஃப்ரிட்ஜில் இருக்கும். அது அவருக்கே தெரியாம எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாரு. ஐயோ, நானும் நைஸா வந்தனுங்க மாட்டி. ஏய் மாங்கா, மாமா உங்களை தானுங்க. ஐயா மடைய. ஐயா, குடிக்கிறது பரவாயில்ல, ஆனா சொந்த காசுல வாங்கி குடிக்கணும். ஐயா, உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. ஆகட்டும் யா, ஆகட்டும். தல சுட்டுட்டியா? ஐயோ, இன்னும் இல்லைங்க. நாளைக்கு சுடுவியா? கண்டிப்பா. சுட்டா தலை எனக்கு. சரிங்க. எப்பா, ஜட்ஜோட தலை இவனுக்கு எதுக்குப்பா? அது மீனை சொல்லிட்டு போதுரா புறம்போக்கு. அந்த படு பாவி அநியாயமா கொன்னுட்டானே. அடே, அங்க அவரை கொண்டு பாடி ஆக்கிட்டு இங்க ஓம் பாடியை டெவலப் பண்றியா நீ? வாரம்மா, வாரேன். நியாயமா கொன்னுட்டானே உன் மாப்பிள்ளை. ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா அபிநய சரஸ்வதியே, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. என்ன எதுலயும் கொடுத்து விட்டு போயிடாதீங்க. ஏமா, நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் எதுக்கு ஒப்பாரி? அப்பா,
அவன் ஓட்டுறதுக்கு நான் ஏன்டா ஒப்பாரி வைக்கிறேன்? வேற என்னத்துக்கு? நாயிடா. நான் நாய்தான், உங்களுக்கு நாய்தான் தாயி. அந்த நாய் இல்ல பேய், அங்க பாரு. இந்த நாயா? இதெல்லாம் இவன் சீண்ட மாட்டானே. நான் மாடியில யோகா பண்ணிட்டு இருந்தேன். இவன் தான் பாலை வச்சா. 1 மணி நேரத்துல நியாயமா சத்து போச்சே. அச்சோ சாகலிங்க மாட்டா, பாலை குடிச்சு போட்டு தூங்குதுங்க. பாத்தீங்களா, மூச்சு இருக்கு. நான் சொல்லல, மாப்பிள்ள ரொம்ப நல்லவமா. முடிக்குது பாருங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க, ராத்திரி பூரா குழச்சே இருந்ததுங்களா, அதான் கொஞ்சம் ஜிகிரி தந்தா தூது கொடுத்தனுங்க. அதுக்குமா ஜிகிரி தந்தா தூதா அப்படின்னா? தொண்டை கதமா மிளகு சீரகம் கலந்த பாலுங்க. வெரி குட். நீ நல்லா இருக்கணும். இருட்டுங்க. இவன் இந்த வீட்ல இருப்பானோ இல்லையோ, நீ இங்கே இரு. அப்பதான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. சரி எப்படி எல்லாம் மேட்ர ஒர்க் அவுட் ஆக்கிறான். ஜட்ஜுக்கு முன்னால நம்மள போட்டுருவானோ. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன கொஸ்டின். அன்னைக்கு எனக்கு ஜெகதண்டா கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இன்னைக்கு நாய்க்கு எதுக்கு ஜெகதண்டா கொடுத்துருக்கேன்? என் துப்பாக்கி அதுகிட்ட மாட்டிக்கிச்சு, எடுக்க போகும்போது குழச்சு. ஒன்னா கவுத்து மாதிரி அதையும் கவுத்துட்டு. ஓ, சுட்டா தலை எனக்கு. சரிங்க, முதல்ல நீ இவனை சுட்டினா இவன் தலை எனக்கு. வரான். அதுக்குள்ள திரும்பிட்டான். என்னாச்சு? ஏன் அப்படி பூதம் வந்த மாதிரி பறக்க பறக்க ஓடியாடுறீங்க? இதெல்லாம் எங்கேயாச்சும் மறைச்சு வைக்கணும். ஏன் எதுக்கு? அந்த ஃபாரின் பூதம் திரும்பி வந்துச்சு. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். ஃபாரின் பூதம் வந்துருச்சா? ஏயா அம்மா, ஏயா உனக்கு போர் அடிக்காதா? ஐயா எப்ப பார்த்தாலும் குலவரியோட எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கியே. இதுதானே என் தொழில், அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, அது என்ன செல்போனு, கீழே பலகா, வயரு? இது ப்ளூடூத்ல ஆக்டிவேட் பண்ற பாம். ப்ளூடூத் அப்படின்னா? என் செல்போன்ல இருந்து 4 பட்டன் அமுத்துனா இந்த பாம் வெடிக்கும். ஐயோ, மறுபடியும் புது கண்டுபிடிப்பா. சரி, இது எங்க வைக்க போற? நீயே ஒரு ஐடியா கொடு. நானா? ஜட்ஜி எங்க இருப்பாரு? யோ, என்னைய உங்க கூட செத்துட்ட? பானர்ஜி. ஆமா, யாரு? தள்ளியா நீ வர குறுக்கா. முருகா இத பிடி. இந்த கிட்டார் எங்கேயாச்சும் ஒளிச்சு வை. அந்த இளையமான் தொல்லை தாங்க முடியல. சரி, அவன் கண்ணுல படக்கூடாது. ஓகே, படாது. இத இந்த தண்ணியில எரிஞ்சிர வேண்டியதான். ஏ முருகா, ஐயோ, இது வேற. ஏனுங்க, உன் செல்போன்ல சிக்னல் வருதா பாருப்பா. இதோ பாக்குறேன். எப்பா, சிக்னல் வருதுன்னு சொல்லிடாதப்பா. இதோ இந்த பக்கம் வருதுங்க. நான் ஒரு நம்பர் சொல்றேன், போட்டு கொடுப்பா. சரிங்க. 9900197072. பாத்துப்பா, தப்பித்தவர் இந்த நம்பர் அமைக்கிறாத. ரிங்க போதுங்க. ஹலோ, யார் பேசுறது? ஏப்பா, இந்த அம்மா இத பேசி முடிச்சதுக்கு பின்னால நீ ஃபிட் பண்ணி வச்சிருக்கிற நம்பர் அவங்க வெடிச்சிராது. எதுக்கும் ஒரு 10 அடி தள்ளியே வா. ஏன்? நான் தப்பிக்கணும்ல. தரா என் கிட்டார் பாத்தியா? பாத்தேனே. எங்க? கொல்கட்டால. நான் டார்ஜிலிங் எடுத்து வந்தேனே, அத கேட்டேன். அது எனக்கு தெரியாதுப்பா. ஏய், அத போடு. அப்பாடா, போட்றப்பா. ஏய், இதுக்குள்ள போடு. இதுலயா? எப்படியே என்னை விட்டு போய் தொலைஞ்சா சரி போ. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா. ஐயோ, என்ன எப்படியெல்லாம் குடைய போறாங்கன்னு தெரியலையே. உச்சா பிளேஸ்ல இருந்து உச்சந்தல வரைக்கும் உதறது. What the hell are you doing, yaar? Leave me. ஏன் மாப்ள, நீ எங்க போன? மாமா, மறுபடியும் எங்கெங்க எப்பப்ப பாம்பு வெடிக்குன்னு தெரியல மாமா. பயத்துல வயித்தெல்லாம் கலக்குது. காலையில இருந்து இன்கமிங் போகவே மாட்டேங்குது. அவுட் கோயிங் அன்லிமிட்டடா போயிட்டே இருக்குது. எவ்வளவுதான் ரீசார்ஜ் பண்ணாலும் வயித்துல பேலன்ஸே நிக்கல. புது ரிங்டோனா கேக்குது. 10க்கு டாக்டருக்கு போன் பண்ணா நாட் ரீச்சபிள் வேற வருது. நான் போயிடுறேன் மாமா. போய் தொலைட்டோம். என்னதே? நல்லா இருக்கணும்னு சொன்னேன். சாரி மேம், என்கொயரி முடியற வரைக்கும் அவர் அனுப்ப முடியாது. ஏன்னா வெடிச்ச பாம்பு இவர் கிட்டார்ல தான் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ட்ரெயின்ல பாம்பு அடிச்சா இன்ஜின் டிரைவர் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எப்பறா இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுற? பயத்துல தானா வருது, விடு மாமா. நெருங்கிட்டாங்களே. ஏன் சார், இவரு உங்களுக்கு என்ன உறவு வேணும்? என் தங்கச்சி வழியில உறவு முறை. என் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறவரு. எல்லாம் ஒரு நன்றி கடன் தான். நன்றி கடன்னா? அவங்க குடும்பத்துக்கு நாங்க ஒரு துரோகம் பண்ணிட்டோம். That was 20 years back. ஏப்பா, மாடியில போய் அப்படி என்னப்பா சொல்ல போற? சொல்ல போறதில்ல. வேற எதுக்கு?
அவளை கொல்ல போறேன். இவளையுமா? அடே அடே அடே, அவளுக்குடா கொல்ல போற? அவ என்னடா பாவம் பண்ணா? அவளுக்கு என் மேல டவுட் வந்துருச்சு. அவளை கொன்னா மட்டும் போலீஸ் கோமல டவுட் வராதா? அவ தான் தற்கொலை பண்ணிக்க போறாளே. அவ எதுக்கியா தற்கொலை பண்ணணும்? அவ செஞ்சதா போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. எதை கண்டுபிடிச்சாங்க? கிட்டாருக்குள்ள பாம்பு வச்சது. அவ எதுக்கியா கிட்டார்ல பாம்பு வைக்கணும்? ஜட்ஜை கொலை பண்ண. ஜட்ஜ் எதுக்கு அவ கொலை பண்றா? சிபிஐ கேஸ் நடத்துறாருல, அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண. அவ எதுக்கு ஃபைலை க்ளோஸ் பண்ணா? எதிரிகிட்ட இருந்து காசு வாங்கிட்டாளே. அவ எதுக்கியா காசு வாங்கல? லவரோட ஃபாரின்ல போய் செட்டில் ஆறதுக்கு. ஐயோ, அப்ப அமௌண்ட் எவ்வளவு? 3 கோடி. அந்த பணம் எங்க? அத லவர் கிட்ட தான் கேட்கணும். லவர் எங்க? அத சிபிஐ தான் கண்டுபிடிக்கணும். சிபிஐ எதுக்கியா? என்னையா மறுபடியும் முதல்ல இருந்து வர்ற? ஐயோ, படியேறப்ப கூட எனக்கு தலை சுத்தலையா? இப்ப ரொம்ப சுத்துது. அதான் நீ. ஏப்பா, அது எப்படிப்பா 10 படி ஏறதுக்குள்ள 100 பிட்டு போடுற? அதான் நான். உன்னை பார்த்தா பயமா இருக்கு எனக்கு. இங்கிலிங் அங்கே. எது இருந்தாலும் இங்கே சொல்லு சீக்கிரம். அங்கதான் கொஞ்சம் உள்ளர வாங்க. இதெல்லாம் யாருங்க? எங்க குடும்ப போட்டோ, சின்ன வயசுல எடுத்தது. இது சின்ன வயசுல ஓடி போன மாதவன். ஏன்? அந்த மாதவன் நான் தாங்க. மாதவன் நீயா? ஆமாங்க, நான் தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எங்க அப்பாவை நானே கொலை பண்ணணுங்களா? நீங்களே முடிவு பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லிருங்க. எப்பா, நீ நம்ம ஜட்ஜையாவோட பிள்ளையா? சும்மா என்ன ஸ்டைலா உட்காந்து வேடிக்கை பார்க்கறான் பாரு. கூடயே இருந்தவன் திடீர்னு இவ்வளவு பெரிய கல் எடுத்து கட்டுறானே, ஏன் எதுக்குன்னு கேட்கிறானா? எதுக்கு கேட்கணும்? கேட்டுச்சா? எஸ். அதை எப்படா என் மைண்ட்ல நினைக்கிற மட்டும் உங்களுக்கு வெளியில கேட்குது? சரி, கல் எது கட்டுற அதை சொல்லு. தண்ணியில குடிச்சதுக்கு அப்புறமா மனசு மாறி நீச்சல் அடிச்சு பொழைச்சிட கூடாது பாரு, அதுக்காக கல்ல கட்டிட்டு இருக்கிற. இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். குளவழிக்கு அஞ்சாதவன் தானே. நான் ஜாகிரதை பெருசா தமிழ்ல பேசுறேன். யாரு அது? யாரு தமிழ்ல பேசுறது? நான் தான். என்ன அண்ணே, நீங்க தமிழா? ஆமா. உங்களுக்கு 100 ஆயுசுனே. மூஞ்சி 100 ஆயுசா இருந்தா நான் ஏன் இந்த எட்ஜ்ல வந்து நிக்கிறேன்? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த அவரா பட்ஜ் எங்க இருக்குன்னு தெரியணும்ண்ணே. ஆஹா, நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. ஆமா, அதது கேக்குற நீ. மாப்பிள்ள அங்க வர சொன்னா வீணா என்ன குலகாரன் ஆக்கிறாத. போயிரு. சூடா இருக்கீங்க, ஒரு கப் டீ சாப்பிடலாம். ஐயோ, இது அப்படியே இருக்கு. யோ, எனக்கு டீ சாப்பிட பழக்கம்ல, போயா முதல்ல. இந்த திகிர்தேண்டா தூது. அவன் ஒருத்தன் படுத்துற பாடு பத்தாது, மேற்கொண்டு நீ வேறயா ராஸ்கல். என்ன கயிறு அவுக்குறா? ஆஹா, பயந்துட்டாயா? இத ஒன்ன வச்சு எனக்கு கதறறேன். டேய், அவுக்குறா. டேய், இங்க நீ முடிச்சவதானே முடிவை நான் மாத்திர மாறல. சூசைடாடா. ஏன் இந்த அவசர முடிவு? ஓண்ட கொஞ்சம் கொஞ்சமா சாருக்கு ஒரே அடியா போய் தொலைச்சலாம்டா. அட கூல் டவுன். என்ன கூல் டவுன்னு? ஆமா, அந்த பொண்ணு மாதவன் சொல்லி என்ன பார்த்து கண்ணடிச்சீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் மாதவன் இல்லன்னு அர்த்தம். பின்ன எப்படி கரெக்டா அந்த பையனோட போட்டோ காட்டி மாதவன் சொன்ன நீங்க? அட அந்த பாட்டி போட்டோ வச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா அவர்னால நான் ஏன்னு கேட்டேன். ஓடி போன பையனை மாதவன் நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு அந்த பையனை காட்டுச்சு. அப்பன்னு பார்த்து ஜட்ஜ் உள்ள வர அந்த போட்டோ படக்கு என் கையில கொடுத்து போய் ஒளிச்சுடான்னு சொல்லிச்சு. நான் கொண்டு போய் அந்த மாடியில ஒளிச்சு வச்சேன். அந்த தாராவை சாவடிக்க தள்ள போகும்போது கரெக்டா திரும்பி பார்த்துட்டாளா, அந்த போட்டோவை காட்டி நான் தான் மாதவன் சொல்லி சமாளிச்சிட்டேன். முருகா, இந்த முருகான்னு என்னை பயமுறுத்தி அந்த ஜட்ஜை போட்டு தரேன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் போட்டியா? சரி விடு, நீ போட்டுறேன். சத்தியமா? சத்தியமா. பிராமிசா? ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. டேய், நீ மட்டும் அவனை நீங்க போடுற, அவனை நான் போடுறேன்டா. ஆமா. சரி, வாஷ்டம். ஆமா, அந்தால இருக்கே நான் போடணும். ஐயோ, இவன்ட்ட பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. ஏப்பா, ஒரு பேச்சு சொன்னப்பா, கோர்த்து விட்டு போயிடாத யார்ட்டையும். சச்சா, நான் சொல்ல மாட்டேன். ஆனா பூரா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எங்க? அது என்னடா மனுஷால் நிக்கிற மாதிரியே நிக்குது? அது என் சுயத்தோட பேலன்ஸ்ல நிக்குது. டேய், நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு டார்கெட்டோட பண்ணிட்டு இருக்கடா. எந்திரா, நான் தற்கொலை பண்ண டைட் பண்ணிட்டு இருக்கேன்ல. டைட் பண்றியா? அப்ப இவனால நீ கயிற அவுக்கலையா? எதுக்கு அவுக்குறான்? கயிறு லூஸ் ஆகி நீ நீச்சல் அடிச்சு தப்பிச்சு வந்தீனா அதான் டைட் பண்ணிட்டு இருந்தேன். டேய், இந்தாடா, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாடா? இருக்காதியா? என்ன தட்டுது? டேய், இந்த வேளை எப்படா பார்த்தா? கல்ல கட்டும் போது காலையும் கட்டிட்டேன்ல. சீக்கிரம். இருந்தா பொழிக்க மாட்டோம் போல் இருக்கே. எங்க ஆள காணாமே? டேய், என்ன பண்ற? டேய், ஏன்டா தூக்குற? பயமா இருக்குடா. ஐயம்மா, ரொம்ப லாங்கா இருக்கு பாக்க. அப்படியா? போடா.
दीदी आशुन दादा आशुन मजा देखुन पैसा फुकुन दीदी आशुन பாருங்க பாருங்க வயிற்று பசிக்காக ஒரு ஆள் தலையில தொங்குறாரு இது மாயம் இல்ல மந்திரம் இல்ல வாங்க வாங்க பாருங்க பாருங்க காசு போடுங்க பாத்து படிக்கட் ஸ்லோவா என்ன மூமெண்ட் அங்கிள் இது? இல்லம்மா வலிக்கு விழுந்துட்டேன். ஓ பயங்கர சில்றையோ? யோ இதுக்கு அப்படியே தெரியும்? அது எப்படி பொறுக்காரன்னு உங்களுக்கு தெரியுங்களா? யோ இல்லங்க மாமா நான் போன்ல படம் எடுத்து காமிச்சா நல்லா ரசிப்பாங்க நினைச்சேன். அது ஐயோ ஐயோ அதுல இருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு போறியா? போய் வாங்கியா. நீ என்ன சொன்னாலும் கேக்குறியா? முருகன் மேல சத்தியமா? 2 முருகன் மேலயும் சத்தியமாயா? ஐயோ அத பாக்காதீங்க என்ற மாமா குளிக்கும் போது எடுத்ததுங்க. அம்மன மார்க்கன்னு சொல்லு. ஐயோ அது அம்மன குண்டியா இருந்தாருங்க. கொட நான் பாக்குறேன். யோ ஒரு ஆம்பளை முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? ஆம்பளையும் குளிச்சு பாத்திருக்கேன் ஆனா நீ குளிச்சு அதே பாத்திருக்கியா? இதுல பாக்குற ஓரமாவா லைவா காட்டுறேன். வேணாம் அப்புறம் எனக்கு தூக்கம் வராது மியூசிக்கும் வராது. ஆமா நீ மியூசிக் போட்டாலும் ஒரே நல்ல பெரிய ஆரி ஜெயராஜ் ஆயிருவ. போடா.